குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நைன்த் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா மீன் மீடியன் மோடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன்ல. ஸோ அதில் மீன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்த்துருந்தோம். மீன் அப்படின்னா கூட்டு சராசரி. ஸோ கூட்டு சராசரியை வச்சு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணுறது, திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறது எப்படி, மீன் கால்குலேட் பண்ணுறது எப்படி, இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். 8.1 is mean, 8.2 is median, 8.3 is mode. ஓகே, சராசரி, கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு, இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 8.1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8.1ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 3 கொஸ்டின் தான் பார்த்துருந்தோம். பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இந்த கிளாஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ்ல தான் வந்து மீடியன் அண்ட் மோடு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு சம் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எப்பயும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஒரு கருத்து. ஓகே, சவால்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதேன்னு இங்க ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாரு. அவர் ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி ஒன்று வந்து சொல்றாரு. அதாவது அரண்மனையுடைய கோட்டையின் கதவை வந்து யாரு திறந்து உள்ள தள்ளுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நாட்டுல ஒரு பாதி தானமா கொடுப்போம். ஆனா தோத்துட்டா தோத்தவனோட கை வந்து வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஜெயிச்சுட்டா பாதி ஊரே கிடைக்கும், தோத்துட்டா கை ரெண்டும் போயிடும், இதான் கண்டிஷன். அப்போ மக்கள் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப 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 யோசிச்சு 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 யாருமே அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து தோத்துட்டா கை போயிடுமே, கை போயிட்டா என்ன பண்றது, அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கே, ஃபியூச்சரை எப்படி பாத்துக்கிறது, ரெண்டு கையும் வெட்டிட்டாருனா ஜெயிச்சா நாடு கிடைக்கும். ஆனா அந்த அரண்மனை கதவு வந்து அவ்வளோ ஒரு பலமான ஒரு கதவு. அதோடைய தாழ்பால், நம்ம லாக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாக் எவ்வளவு பெருசு இருக்கும், அதை எப்படி நம்மளால திறக்க முடியும், அதை திறந்து அந்த கதவை ஓபன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த தாழ்பாலை உடைக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், ஒரு நாள் ஃபுல்லா உடைச்சா கூட உடைக்க முடியாதே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க போறதுக்கே. அப்ப ஒரே ஒரு பையன் மட்டும் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். அப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க, நீ போட்டியில தோத்துட்டேன்னா உன்னோட கைய வந்து வெட்டிடுவாங்களே, உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும். அப்ப அவன் சொல்றான், அதே நான் ஜெயிச்சுட்டேன்னா நான் ஒரு அரசனாயிடுவேன், தோத்துட்டேன்னா கை தானே போகும், என்னோட உயிர் போகாதே, கை இல்லாம நான் என்னால வந்து என்னுடைய எதிர்காலத்தை எப்படி வந்து சமாளிக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். சோ அதனால நான் இதுக்கு வந்து துணிஞ்சு இறங்கிட்டேன், எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, வந்து நான் என்னுடைய ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி என்ன நடக்குதோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து போட்டிக்கு வரேன்னு சொல்லிடுறான். சோ உடனே வந்து அந்த பையன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அந்த கோட்டையோட கதவை வந்து அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, எவ்வளோ விதமா எவ்வளோ பெரிய தாழ்பால் உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கங்கிறது தெரிஞ்சாதானே அவன் வந்து அதை திறக்க முடியுமாங்கிறது போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஜஸ்ட் வந்து அந்த கதவை தள்ளுறான். தள்ளின உடனே அந்த கதவு வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா கோட்டையோட கதவுக்கு தாழ்பாலே அரசர் போடல. அவர் வந்து மக்களை வந்து சோதனை பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி எத்தனை பேர் இதுக்கு முன் வராங்க, எத்தனை பேர் வந்து இதுக்கு பின்வாங்குறாங்க, ஒருத்தராவது வராங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, மக்களை சோதனை பண்ணியிருக்காரு. கடைசியில பார்த்தா அந்த கதவுக்கு தாழ்பாலே போடல, திறந்துதான் இருக்கு. சோ நம்ம லைஃப்ல பல பேர் இப்படிதான் இருக்கும், தோத்துருவோமோ இல்ல ஏதாவது இழந்து போயிடுவோமோ, ஏதாவது கிடைக்காம போயிடுமோ, நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு
எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம அப்படியே இருக்காங்க. சோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த முயல் ஆமை கதை. முயல் வந்து ஆமையை விட எவ்வளோ ஃபாஸ்டா போகும். ஆனா வந்து முயல் தான் தோத்துது, ஆமை தோக்கல. சோ அந்த மாதிரி முயலோட தோல்விக்கு முயலாமை தான் காரணமே தவிர ஆமை காரணம் இல்ல. முயலுடைய தோல்விக்கு முயலாமை தான் காரணம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல சவாலை பயந்துட்டு அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு யோசனை பண்ணி நம்ம வந்து பல விஷயத்த வந்து ட்ரை பண்ணாமையே, அதாவது ஃபேஸ் பண்ணாமே, அந்த விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணாமே நம்ம வந்து விட்டுடுறோம். சோ இதனால என்ன ஆகுது, நமக்கு பல விஷயங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம பயத்தினால அந்த விஷயத்த வந்து வேண்டான்னு ஒதுக்கி வைப்போம். நம்மளுடைய பயம்தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு அது சரியான முடிவுனா துணிந்து தைரியமா வந்து இறங்கணும், செய்யணும். அப்பதான் பல இடங்கள்ல வெற்றிகள் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கதையில இருந்து. ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டைரக்ட் மெத்தட் தான் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்லயும் நமக்கு டைரக்ட் மெத்தட் தான். இதை வச்சுதான் நம்ம இப்போ வந்து சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த சிமுலேஷன் பார்க்காதவங்க இந்த இந்த கிளாஸ்ல பார்த்துக்கோங்க. டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எக்ஸ்ல கொடுத்துருக்கிற டேட்டாஸ் ஃபில் பண்றாங்க. சமேஷன் எக்ஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் உடைய வேல்யூஸை ஸ்கொயர் பண்றாங்க. 13 ஸ்கொயர் 169, 8 ஸ்கொயர் 64, 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் 81, and 7 ஸ்கொயர் 49, 12 ஸ்கொயர் 144, and 10 ஸ்கொயர் 100. So summation x squared is equal to 623. So direct methodல சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation x squared by n minus summation x by n the whole squared. So summation x squared by n, summation x squared n 623 divided by 7 minus summation x by n 63 by 7 the whole squared. So இப்போ இதை simplify பண்ணீங்கன்னா 623 by 7 is 89, 63 by 7 is 9 squared, so 81 ஆகும் அது. So square root of 89 minus 81 is equal to square root of 8. ரூட்ல இருந்து நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா sigma உடைய வேல்யூ 2.83. Standard deviation is sigma is equal to 2.83. ஓகேவா? சோ இந்த மெத்தட் தான். இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே. எக்ஸசைஸ் 0.1ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம்? 3 கேள்வி பார்த்திருக்கோம். 1 2 3. இன்னைக்கு 4வது கேள்வி பார்க்க போறோம். Question number 4, 8.1 exercise, question number 4. In a research laboratory, scientists treated 6 mice with lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the result in the table. ஒரு டேபிள் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது மவுஸ் மார்க்கிங்கும் டியூமருடைய வால்யூமும். சரியா? நான் அதை இங்க மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் மென்ஷன் பண்றேன். 1 145, 2 148, 3 142, 4 141, இது டேட்டா. இது என்னன்னா மவுஸ் மார்க்கிங், இது டியூமருடைய வால்யூம். ஓகேவா? ஃபைண்ட் த மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? மீன். மீன் அப்படின்னா எக்ஸ் பார் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பார் சமேஷன்
x divided by n உடைய formula x bar is equal to summation x divided by n இல்லையா? so summation x என்ன வரும்? இந்த கொடுத்திருக்கிற values எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்குதுதான் 145 148 142 141 139 140 divided by total number of counts 3 plus 3 is 6. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 855 divided by 6 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்றோம். 6 ones are 6, 6 ones are 6, balance 2. Okay, 6 fours are 24, balance 1. 6 twos are 12, balance 3. 6 fives are 30. So mean is equal to 142.5 millimeter cube. millimeterல தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. so mean கேட்டிருக்காங்க. mean கேட்டிருக்கிற இடத்துல மீனுடைய ஃபார்முலா x bar is equal to summation x divided by n. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. கொடுத்திருக்கிற வேல்யூஸ ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணிட்டு that value divided by total number of the elements. Okay. Fifth question. Copy பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். If the mean of the following data is 20.2, then find the value of P. Okay, wow. Mean of the following data is 20.2. So mean means x bar, that is equal to 20.2. Find the value of P. அதாவது மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரே ஒரு மார்க்கோட கவுண்ட்ல மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரியல. அதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ அந்த டேட்டாவை இங்க போடுறேன் நான். நீங்க புக்லயே ரெஃபர் பண்ணலாம். மார்க்ஸ் 10 மார்க் 6 ஸ்டூடெண்ட், 15 மார்க் 8 ஸ்டூடெண்ட், 20 மார்க் பி ஸ்டூடெண்ட், 25 மார்க் 10 ஸ்டூடெண்ட், 30 மார்க் 6 ஸ்டூடெண்ட். So x பாரும் given. So x bar உடைய ஃபார்முலா என்ன? இங்க என்ன பண்றோம்னா x barல நம்ம p கண்டுபிடிக்கணும் இல்லையா? pங்கிறது இந்த 20 மார்க்ஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா summation fx divided by summation f போடுறேன். அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் 6 மார்க் பிளஸ் 15 மேல போடுறேன். x bar is equal to summation fx divided by summation f is equal to 10 into 6 plus 15 into 8 plus 20 into p plus 25 into 10 plus 30 into 6 divided by 6 plus 8 plus p plus 10 plus 6. 6 plus 8 plus p plus 10 plus 6. So, இப்ப என்ன பண்றோம்னா x bar is given. Okay வா? x bar is 20.2. So, இப்ப இது எல்லாத்தையும் multiply பண்றோம். 10 into 6 60 plus 15 into 8 120 plus 20 into p is 20p plus 25 into 10 is 250 plus 30 into 6 is 180 divided by 10 16 22 30 30 plus p. இது மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 20.2 into 30 plus p
ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 610 பிளஸ் 20p. இப்போ 20.2 இன்டூ 30 வந்து 606 பிளஸ் 20.2p ஈக்குவல் டு 610 கூட்டல் 20p. சோ இப்போ p எல்லாம் ஒரு சைடும் நம்பர் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்துடலாம். 20.2p minus 20p is equal to 610 minus 606. So இது வந்து 0.2p is equal to 4. p is equal to 4 divided by 0. So இப்போ 0.2 ஆல டிவைட் பண்ணணும்னா into 10 ஆல பெருக்குங்க, அது ஹோல் நம்பரா மாறிடும். 40 divided by 2. 2 ones are 2, 2 twos are 4, 20. So p is equal to 20. Okay, இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. x bar is equal to summation x by n தான ஃபார்முலா. இங்க ஏன் summation fx divided by summation f ன்னு எடுத்தீங்க? What is the reason? இப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு இல்லையா? அதான் கேள்வி. இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து என்ன மீனிங்னா நம்ம அசியூம் மெத்தட்ல போடுவோம். அது இன்னும் உங்களுக்கு அந்த மெத்தட் நான் சொல்லி தரலாம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு மார்க்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சியும் இங்க கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணுக்கு மட்டும் தரல, அது கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா மொத்தமா அந்த கிளாஸ்ல இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் எடுத்திருக்காங்க. சோ அப்ப எனக்கு எல்லாத்தையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப வந்து 10 மார்க் 6 பேரு 8 பேரு 10 பேரு 6 பேரு இல்லையா? சோ இப்ப இங்க 20 மார்க் வந்து 20 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ 20 30 38 44 50. சோ மொத்தம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல இவ்வளவு கழிச்சா இது வரும், இது நமக்கு தெரியும். பட் இத நம்ம ஆஸ் பர் த ஃபார்முலா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 10 மார்க் 6 பேரு 15 மார்க் 8 பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டு வந்தாதான் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 6. In the class, weight of students is measured for the class record. Calculate mean weight of the class students using direct method. So weight in kilograms number of students கொடுத்திருக்காங்க. நான் வந்து tabular column போட்டுக்கிறேன். Question number 6. இது given பா question. அவங்க ஹரிசாண்டலா கொடுத்திருக்கிறத நான் வர்டிகலா போட்டுக்கிறேன். tabular column போட்டுட்டு இருக்கேன். So total number of students இப்போ மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? 15க்கும் 25க்கும் நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் எப்படின்னு
15 20 25 இல்லைன்னா 15 கூட்டல் 25 டிவைடட் பை 2 15 15 20 20 20 40 40 பை 2 இஸ் ஈக்குவல் டு 20 இப்படிதான் இதை கால்குலேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் டிவைடட் பை 2. ஸோ இது 20 30 40 50 60 70. ஸோ சம்மேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 10 14 18 20 70க்கு சைஃபர் மீதி 2 3 2 5 50 சமேஷன் எஃப் வந்து 50. ஸோ எஃப் இன்டு எக்ஸ் இல்லையா? ஸோ எஃப் இது சாரி இங்க ஒண்ணு மறந்துட்டேன். இது வந்து எக்ஸ், இது எஃப். ஓகே, இது எஃப்எக்ஸ். இது வந்து வெயிட் வந்து கிலோகிராம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எஃப் இன்டு எக்ஸ் இது 4 இன்டு 20 80 330 19 4 760 14 5 700 60 இன்டு 0 0 7 2 14 140. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2010. ஸோ மீன் x bar is equal to summation fx divided by summation f. That is 2010 divided by 50. 0 0 cancel ஆயிடும். 5 5 5 20 0.2510. X mean is equal to 40.2. ஓகேவா? அடுத்தது question number 7. இது calculate the mean for direct method னு சொல்லிட்டாங்க. அடுத்தது calculate the mean for assumed mean method. Question number 7. Calculate the mean of the following distribution using assumed mean method. So class intervals கொடுத்திருக்காங்க, frequency கொடுத்திருக்காங்க. Okay. இது given question. Frequency given. இருபத்தி எட்டு. So 10/2 5, 30/2 15. So like that 5 15 25 35 45. So summation f is equal to 63. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா
இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அசியூம்டு மீன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அசியூம்டு மீன் மெத்தட்ல நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். அசியூம்டு மீன் பி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டர் இது 5, 15, 25, 35, 45. இது ரெண்டுத்துக்கும் சென்டர் வேல்யூ 25. ஸோ அசியூம்டு மீன் வந்து 25. அப்ப A is equal to 25. B is equal to x minus A. So x value is 5 minus 25 is minus 20. 15 minus 25 is minus 10. 25 minus 25 0. 35 minus 25 plus 10. 45 minus 25 20. F into D minus 20 into 5 minus 100 minus 15 into sorry F into D இல்லையா so F வந்து 20 into 5 minus 100 minus 10 into 7 minus 70 15 into 0 0 10 into 28 280 20 into 8 160 ஓகேவா so இப்போ இது plus value and இது minus value adjust பண்ணோம்னா summation FD is equal to 270 so இப்போ mean x bar is equal to A plus summation FD divided by summation F. That is 25 plus 270 divided by 63. ஓகேவா so இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25 plus 4.29 which is equal to 29.29. assumed mean மெத்தட்ல மீன் கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சோ இப்போ நான் உங்களுக்கு சில சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் சொல்ல போறேன் அது நீங்க இப்போ ட்ரை பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டியூஸ்டே 7வது கணக்கு வரைக்கும் நம்ம இங்க பார்த்திருக்கோம் ஒரே ஒரு கணக்கு 8வது கணக்கு மட்டும் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கா சொல்ல போறேன் நான் கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க So, question என்ன கொடுத்திருக்காங்க find the arithmetic mean of the following data using step deviation method அப்படின்னு சொல்லியிருக்காங்க so ஏஜும் number of personsம் கொடுத்திருக்காங்க step deviation methodல x bar கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் question பார்த்துக்கோங்க step deviation methodல இப்போ 3 மெத்தட் direct method assumed mean method and step deviation method step deviation method x bar கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் the question so இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் கொடுத்திருக்காங்க 4 20 38 24 10 9 frequency also given so இப்போ வந்து உங்களுக்கு 15 to 19 20 to 24 இங்க ஒன் கேப் இருக்கா இந்த ஒன் கேப்பை எப்படி நம்ம எக்ஸுக்கு ஃபில் பண்ணுவோம்னா முன்னாடி ஒரு ஹாஃபும் பின்னாடி ஒரு ஹாஃபும் ஆட் பண்ணிப்போம்.
ஓகேவா? இப்படி போட்டுட்டு மிட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசியூம்டு மீன் வந்து ஆஹ் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 தள்ளிடுங்க. சோ இங்க வந்து என்ன இருக்கும் அசியூம்டு மீனுக்கு 24.5 29.5 இங்க 29.5 இங்க வந்து 30.5 இல்லையா? சோ 29லிருந்து 34 வரைக்கும் வரும்போது நம்ம அசியூம்டு மீன் வந்து இங்க 32ன்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து 5 இருக்கு இல்லையா? சோ இப்ப என்ன பண்ணணும்னா மிட் வேல்யூ ஆஃப் இது எக்ஸ், மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 32. சோ வந்து 32 மைனஸ் தட் வேல்யூ போடணும். சரி, மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 14.5 பிளஸ் 19.5 டிவைடட் பை 2 போடுவீங்க. அசியூம்டு மீன் வந்து 32 எடுத்தாச்சு. மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து இதுக்கு என்ன வரும் 17, இதுக்கு 22, இதுக்கு 27, அடுத்தது 32, அடுத்தது 37, 42 வரும். சோ எஃப் கொடுத்திருக்காங்க. டி வந்து எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. எக்ஸ் வந்து இங்க நம்ம போட்டிருக்கிறது, ஏ வந்து 32 டிவைடட் பை சி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபரன்ஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளோ 5. சோ அதுல போட்டீங்கன்னா டி உடைய வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எஃப்டி, இப்ப வந்து எஃப்டி கிடைச்சிரும், சமேஷன் எஃப் கிடைச்சிரும், சி இருக்கு, ஏ இருக்கு. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். சோ இது நீங்க அடுத்த கிளாஸ்ல ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 8.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8.2ல 8.2ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் மீடியன். மீடியன் அண்ட் மோடு அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.